கள்ளச்சாராயத்தில் கலக்கப்படும் மெத்தனால் உடல் உறுப்புகளை அழிப்பது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மெத்தனால் பெரும்பாலும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ரசாயனம். போதையை கொடுக்கும் மதுவின் நச்சு வடிவமும் கூட. இதனை பயன்படுத்தி வில்லேஜ் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததுதான் கள்ளச்சாராயம். அரிசி, பழைய பழங்களை கொண்டு ஊரல்களை போட்டு சாராயம் காய்ச்சுவோர் ஒரு கிக்குக்காக அதில் மெத்தனாலை கலந்து விடுகிறார்கள். உடலில் அந்த ரசாயனத்தின் எதிர்வினை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. 2020ஆம் ஆண்டு ஏப்ரலில் கடலூரில் தொழிற்சாலையில் இருந்து எடுத்த மெத்தனாலில் தண்ணீர் கலந்து குடித்த 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது. எது எப்படியோ உடலுக்கு தேவை போதை. இப்படி மெத்தனால் கலந்த சாராயத்தை 10 மில்லி குடித்தால் கண்ணே போய்விடும். 50 மில்லி குடித்தால் ஆளே காலியாகி விடுவார்கள் என்கிறார் மருத்துவர் ரவி. 10 ml முதல் 15 ml குடித்தாலே ஒருவருக்கு கண் போயிடும். 50லிருந்து 100 ml குடித்தா ஒரு சில மணி நேரங்கள்லயே உயிர் போறதுக்கான வாய்ப்பு. இது மருத்துவத்துல நாங்க அதை யூஸ் பண்ற கெமிக்கல் கிடையாது. இது இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற கெமிக்கல். பிளட் அசிடிக்கா மாறிடும். இந்த மெத்தனால் ஃபார்மால்டிஹைட்னு ஒரு கெமிக்கல் உங்களுக்கு தெரியும். இறந்து போன உடல்களை எம்பாம் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் ஃபார்மால்டிஹைட். அப்புறம் அது ஃபார்மிக் ஆசிடா மாறி பிளட்டே அமிலத்தன்மை அடைந்துடும். கன்வல்ஷன்ஸ், லிவர் பாதிக்கப்படும், மூச்சு வாங்கும், மூச்சு இறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஆரம்பிச்சு வெகு வேகமாக இந்த சிம்டம் எல்லாம் அதிகமாகி உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கள்ளச்சாராயம் குடிக்காமல் இருப்பதே சிறந்தது என கூறும் மருத்துவர் ரவி, அப்படியே மருத்துவ சிகிச்சையில் உயிர் பிழைத்தாலும் கண் தெரிய வாய்ப்பே இல்லை என்கிறார். முதல்ல கள்ளச்சாராயத்தை குடிக்க கூடாது. குடித்த பிறகு ஏதாவது வித்தியாசமான உணர்வுகள் இருந்தா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டல் போனா அங்க வைத்தியம் பண்ணுவாங்க. பட் வைத்தியம் பண்ணா கூடவே நிறைய உயிரை காப்பாற்றினா கூட கண்ணை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். உடலையும் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் கருகி போகச் செய்யும் கள்ளச்சாராயத்தை குடிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் அதனை ஒழிக்க நடவடிக்கையை தொடர வேண்டும் என்பதே அனைவரது வலியுறுத்தலாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.